சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழக மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா தமிழகத்துல பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. தற்போது வரைக்குமே நாளுக்கு நாள் புதிய புதிய சட்டங்கள், புது புது விஷயங்களை தளபதி விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால மக்களுடைய ஆதரவு இவருக்கு மென்மேலுமே குவிந்து கொண்டும் போகுது. கிட்டத்தட்ட 20 அல்லது 30 வருடங்களுக்கு இவர் தான்ப்பா முதல்வர் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு அவருடைய செல்வாக்கும் மரியாதையுமே உயர்ந்திருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் இல்ல ஒரு சில மோதல்களுமே நடந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இவரிடம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அளவுல பூதாகரமாக வெடிச்சது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா இவருடைய பதவியேற்பு விழாவில் கூட சங்கீதா, ஜேசன், திவ்யா சாஷா அப்படின்னு இவருடைய குடும்பத்துல யாருமே கலந்து கொள்ளல. தளபதி விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா, மேலும் நடிகை த்ரிஷா அவர்களும் அவங்களுடைய அம்மாவுமே அவருடைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டாங்க. இது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையாக்கப்பட்டது. இதன் அடுத்து பாத்தீங்கன்னா மீண்டுமே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் இணைங்க இருக்காரா. விஜய் அவர்களுடைய மகளான திவ்யா அவர்கள் லண்டன்ல அவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டாங்களா. சோ இதனுடைய பட்டமளிப்பு விழாவில் தளபதி விஜய் அவர்கள் நேரில் சென்று கலந்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா மீண்டுமே குடும்பத்துடன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு புகைப்படம் வெளியிட்டால் போதும் இந்த சர்ச்சை அனைத்திற்குமே முற்றுப்புள்ளி வைத்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்லி தளபதி ரசிகர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.